இப்போயே சொல்லணும்னு நினச்சேன். உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்குங்க. உன்னால் இது முடியாது, உன்னால் அது முடியாது, இது சரியில்லை, அது சரியில்லை, இது ஓடாது எல்லாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ளே ஒருத்தன் இருப்பான், உங்களுக்குள்ளே ஒருத்தி இருப்பா. அவன் என்ன சொல்கிறான், அவன் என்ன சொல்கிறான், அதை மட்டுமே கேளுங்க. இங்கே காரப்புழா டேம்னு ஒன்று இருக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. காலையில் மழை வந்துச்சு, திரும்பவும் வெயில் காய்ச்சிச்சு, திரும்பவும் மழை வருது, திரும்ப வெயில் காயுது. அவ்வளோ லாங்கு போய் ஒன்றுத்துக்கு வர பிளேஸ் தான் பார்த்துட்டு வரணும். அதுக்கு நம்ம சும்மா இருக்கிறதே பெஸ்ட்டு. மொத்தத்தில் கேரளாவுக்குள்ளே ரோடு மட்டும் சூப்பராக இருக்குது. எல்லா கவர்மெண்ட்டே எங்கள் லாட்டிடியூட் ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். என்ன ஊர் மக்கள் இது கரெக்டாக நெட்வொர்க் கிடைக்க மாட்டுது. போகும் போகிறவங்க என்ன இருந்தால் அப்படியே பார்த்துக்கிட்டே. மெயின் எனக்கு இந்த கேரளா ஃபுட்டு நிறைய ட்ரை பண்ணோம். வந்ததுக்கு அந்த ஃபுட்டு ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற லோக்கல் சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சுங்க. சிக்கன் மட்டும் செம்மையாக இருக்குது. நிறைய ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணோம். அதெல்லாம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட் டைம் கேரளாவுக்குள்ள வந்தது அதுக்கு தான். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இந்த சைடில் கடைங்களே கிடையாது. இளநீர் கடை, இந்த கீரைக்காய் கடை, வெள்ளரி பிஞ்சு கடை, இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏதோ இருக்குது கடைங்க, அவ்வளோதான். ஃபுட்டு கடை தான், வேறு ஒன்றும் கிடையாது. இதே நம்ம மடிக்கேரி சைடெல்லாம் போயின்னு வச்சுங்க, செம்மையாக இருக்கும் கடைங்க. இங்கேருந்து மீனங்காடி போலீஸ் எல்லை உட்படதாங்க. அதனால தான் அங்கே போர்டு வச்சுருக்குறாங்க. இங்கே ரொம்ப ஸ்லோ பண்ணி போகணுன்ட்டு, எல்லாம் ஹை ஸ்பீடில் போவாங்க பழகுது. அதனால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஊட்டி 90 கிலோமீட்ரு, மைசூர் 130, கூடலூர் வந்து 35 40 அவ்வளோதான் இருக்குது தமிழ்நாடு. எல்லாம் இது வந்து பார்ட்ரு, வயநாடுன்றது பார்ட்ரு, கர்நாடகாவுக்கும் பார்ட்ரு, தமிழ்நாடுக்கும் பார்ட்ரு. இது காலையில் மழை வந்துச்சு, இப்போது மழை இல்லை, நல்லா இருக்குது. ரைடிங் ஜாக்கெட் போடலங்க, ஏன்னா கொஞ்சம் தூரம் தான் டிஸ்டன்ஸ் இன்றைக்கி போகிறது. அதனால் அதை போட்டுக்கின்னு எங்கேயும் போக முடியல, ஒன்றும் முடியல. அதனால் கழட்டி வச்சுட்ருக்கிறேன். க்ளவுஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கிறேன். நான் பின்னாடி போட்டு கட்டிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. நான் டோட்டலாக 30 கிலோமீட்டர் அவ்வளோ தான் போக போகிறேன் இன்றைக்கி. நாங்கள் ரூம் பார்த்துருக்குறோம். அது சக்ஸஸ் ஆச்சு, நமக்கு அங்கேயே தங்கிட வேண்டியது தான். லோக்கல் பஸ்லாம் பார்த்துக்கிட்டு, ஏன்னா லோக்கல் பஸ் ஒன்று கூட விசிட் பண்ணவே இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டு. இது வந்து நார்மல் ஊர் மாதிரியா இருக்குது, மலை பிரதேசமே இல்லை இந்த இடத்துல. இங்கே காரப்புழா டேம்னு ஒன்று இருக்குது. வாட்டர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குதான், அதாவது ஜிப்லைனு, போட்டிங் எல்லாம் இருக்குதான். அதாவது ஒன்று போய் உருப்படியாக பார்த்துட்டு வருவோம். சரி வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். ஒரு அதிகாரியை எழுத்து பேசாம சொல்றத கேட்டுட்டு பின்னாலே வரப்பாரு. சரி வாங்க. காலையில் மழை வந்துச்சு, திரும்பவும் வெயில் காய்ச்சிச்சு, திரும்பவும் மழை வருது, திரும்ப வெயில் காயுது. பட் கண்டினியூஸாக மழை வரமாட்டுது, ஒன்றும் பண்ண முடியாது. நிறைய சர்ச் இருக்குதுங்க வயநாடுக்குள்ளே. கிறிஸ்டியன்ஸ் நிறைய பழகுது கேரளாவில். வா, சூப்பராக இருக்குது. பெரிய சர்ச்சாக இருக்குது. இவ்வளோ பெரிய சர்ச் இருக்குது, ரோடு நல்லா இல்லை. ஸோ சேட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா காஃபி எஸ்டேட், காஃபி செடிகள் இருக்குது, காஃபி தோட்டம். அங்கே டேமுங்க தான் கிட்ட இருக்குது. நாங்கள் டேமை தேடினே இருக்கிறோம், டேமை தெரியவே இல்லை கண்ணுக்கு. இப்போ பைக் பார்க்கிங்லாம் இங்கே தான் இருக்குது, சரி கார் பார்க்கிங்லாம் இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே தான் இருக்கும் வாட்டர் ஆக்டிவிட்டீஸ். ஓகே, பைக் பார்க்கிங் கண்டுபிடிச்சாச்சு. கூட்டம் வர ஏகப்பட்டதுக்கு. இது டிக்கெட் எப்போ கிடைக்கும் தெரியலையே.
மக்களே, காரப்புழா டேமுக்கு வந்துட்டோம். காரப்புழாவோ ஜிப்லைன் போகலான்னு பார்த்துக்க அங்கே நம்மளுக்கு முன்னாடி 100 பேர் நிற்கிறாங்க. அது வேலைக்கு ஆகுது. 6 மணிக்கெல்லாம் க்ளோஸ் வரையும். சரி, டேம்லாம் சுற்றி பார்த்துட்டு போகலாம் வாங்க. காரப்புழா டேமுங்க. காரப்புழா போர்டு இருக்குது. பட் புல்லுங்கில்லுமாக தான் இருக்குது. தண்ணி கம்மியாக இல்லை டேம் இருக்குது அப்படியான்னு தெரில. அந்த பக்கம் தான் ஃபுல்லு ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக இருக்குது. எல்லாம் சின்ன பசங்க தான். சின்ன பசங்க அந்த ஜிப்லைன் அது இது இருக்குது. ஜிப்லைன் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு வாட்டினா ஜிப்லைன் போகலான்னு பார்க்குறேன், ஆக மாட்டேது. அங்கேயே 100 பேர் 150 பேர் இருக்கிறாங்க ஜிப்லைனுக்கு. ஜீப்பில் கூட்டு போயிட்டு அந்த டேம் மேலே பறக்கிடுவாங்களாம். இதுக்கூட இவ்வளோ தான் எண்டு. இதுக்கப்புறம் வழி இல்லை. நல்லா தான் இருக்குது. செடியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, மாதம் இல்லை, 30 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு. டேமும் பார்த்தாச்சு. அடுத்த நேரம் போயினே இருக்கலாம் சுல்தான் பாரிக்கு. சுல்தான் பாரியா தெரியல, சுல்தான் பத்திரின்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு நைட் ஸ்டே ஆகிட்டு காலையில் எழுந்துச்சி பண்டிப்புரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஏன்னா எதுக்கு காலைல போனோம்னாக்கா நம்ம இது அனிமல்ஸ் எல்லாம் பார்க்கவே இல்லை. வந்து அந்த பக்கம் வந்து வேஸ்ட்டாக போச்சு. இந்த பக்கம் எவ்வளோ அனிமல்ஸ் இருக்குன்னு தெரியுமா பண்டிப்புரா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே? அது என்னவோ ஒன்று கூட இல்லை. அதனால சரி அதையாவது பார்த்து போகலாம் அப்படின்னு. தயவு செஞ்சு வயநாடு வரவங்க வந்துடாதீங்க. சும்மா இன்ஸ்டா ரீல்ஸில் போட்டு கலக்குன்னு கழிக்கிறாங்க. ஒவ்வொரு பிளேஸும் லாங்கு. வயநாடுக்கு மட்டும் நல்ல சீன் இருக்குது, நல்ல பிளேஸ் இருக்குதுன்னு பார்க்க வந்துடாதீங்க. இருக்குது அந்த டீ எஸ்டேட்டில் கொஞ்சம் தான் இருக்குது. அதை பதில் நீ குன்னூர் கோத்தகிரி போனால் செம்ம என்ஜாய் பண்ணலாம். ரெசார்ட்லேருந்து ரூம் ஸ்டேலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல எல்லா ரூம் ஸ்டேலாம் ரெசார்ட்டில் நிறைய இருக்குது தான். பட்டு பிளேசஸ் எல்லாம் அவ்வளோ சொல்கிற மாதிரி இல்லைங்க. எல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணேன். அவ்வளோ லாங்கு போய் ஒன்றுத்துக்கு வர பிளேஸ் தான் பார்த்துட்டு வரணும். அதுக்கு நம்ம சும்மா இருக்கிறதே பெஸ்ட்டு. அதான் நான் பிளான் பண்ணிட்டு ஒரு பிளேஸ் மட்டும் கிட்டக்கிறது மட்டும் இது போனேன். பட் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஜிப்லைன் போகணுன்னு ஆசைப்பட்டு தான் போனேன். அதுவும் கூட்டம் ஏகப்பட்டது. ஜிப்லைன் போனோம், அங்கே போனேன். பட் என்ன ப்ராப்ளம்னா இந்த ஸ்கூல் பசங்க காலேஜ் பசங்களாம் கேங்காக கூட்டின்னு வந்துடுறாங்க. அவங்க எல்லாம் 100 பேர் 150 பேர் கீழேனாக்கா எங்கேருந்து போக முடியும்? எல்லாம் நான் போகிறேன் நீ போகிறேன்னு அடிச்சுக்கின்னு போகிறாங்க. பொண்ணுங்கள்ந்து பசங்க சின்ன பசங்க எல்லாம். அதனால் நம்மளுக்கு செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு சும்மா கம்முன்னு கிளம்பிட்டோம். அது என்ன நேரத்தில் விளாக் கிளம்பணுன்னு தெரில. ஒரு இன்ஸ்டா 360 யூஸ் பண்ண முடியல, கரெக்டாக கோப்ரோ யூஸ் பண்ண முடியல. மழை வருது நிற்கிது, ரெயின் கோட்டை மாட்டு, ரெயின் கோட்டை கழட்டு. லடாக் போகும்போது கூட இவ்வளோ கஷ்டப்படல. நான் ஒரு பிளேஸும் கரெக்டாக பார்க்க முடியல. இன்ட்ரெஸ்ட்டாக வரமாட்டுது. வேறு ஏதாவது பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகலான்னு பார்த்தா சும்மா தண்டம். ஒன்றும் பண்ண முடியாது. அந்த வழிக்கு லாபம்னு போய்கிட்டே இருக்க வேண்டியது. மொத்தத்தில் கேரளாவுக்குள்ளே ரோடு மட்டும் சூப்பராக இருக்குதுங்க, ரொம்ப சூப்பர். பார்த்தீங்கன்னா மீனாங்காடி என்ற ஒரு ஊருங்க.
இந்த ரூட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக மைசூருக்கு போகிற வழி இது, குண்டால்பேட் வழியாக போயிட்டு போகிற வழி. அதனால தான் இந்த ரூட்டில் நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்குது. நேற்று அந்த ரூட்டில் வெஹிக்கிள்ஸே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் கம்மியாக இருந்தது. அதனால தான் இந்த பக்கம் நான் வேணால் அந்த ரூட் செலக்ட் பண்ணோம். ஆனால் அந்த ரூட்டு பார்த்தா ரொம்ப மொக்கையாக இருந்தது. இப்போ இது கொஞ்சம் பரவாயில்ல. பட் என்னன்னாக்கா வெஹிக்கிள்ஸ் அதிகம், நிறைய வண்டி போகுது. பட் ஓகே, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு வயநாடில் ரொம்ப பிடிச்சது எதுனாக்கா சைட் சீன்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்படியே பார்த்துக்கிட்டே பைக் ஓட்டு போனோம், சூப்பராக இருக்குது. 60-70 ஸ்பீட்லேயே டஸ்ட்டு கிஸ்ட்டு எதுவுமே இருக்கிறது நல்லா இருக்குது. எக்காரணத்துக்கு கொண்டும் வீக்கெண்டில் மட்டும் வந்துடாதீங்க. சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாள் எல்லாமே காஸ்ட்லி. அதுக்கடுத்து நீங்கள் வீக் டேஸில் வந்தீங்கன்னாக்கா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 3 நாளுக்குள்ளே வந்தீங்கன்னா எல்லாமே ரூம் ஸ்டே கம்மி. 1000 ருபீஸ்க்கெல்லாம் சூப்பர் ரூம் ஸ்டே, 700 ரூபாய்க்கெல்லாம் 2 பேருக்கு சூப்பர் ரூம் ஸ்டேலாம் கிடைக்குது. ஹோம் ஸ்டே, ரெசார்ட்டோட ஹோம் ஸ்டே தான் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது. அதனால் அந்த டைமுக்கு வாங்க எப்போ வந்தாலும். Insta 360 லோட் பண்ணலான்னு இருக்கிறேன். பட் இருங்க, சைடில் எங்கன்னா போடலாம். இங்கால எவ்வளோ நல்லா இருக்குது சீனரி. அதை விட்டுட்டு சும்மா இதை பார்க்க போனோம், அதை பார்க்க போனோன்ட்டு. கேரளாக்குள்ளே வந்தோம். லாட்டரி டிக்கெட்டு கணக்கே இல்லாமல் இருக்குதுங்க. நிறைய பேர் சேல் பண்ணே இருக்கிறாங்க லாட்டரி டிக்கெட்டை. இங்கே அங்கேன்ட்டு லேடிஸு ஜென்ஸுன்னு எல்லா கவர்மெண்ட்டே இங்கே லாட்டரி டிக்கெட் ப்ரொவைட் பண்ணுறாங்களாம். சரி, நம்ம வந்தால் நம்ம ஃப்ரெண்டு சொன்னார், சரி வாங்கிக்கலான்னு. 200 ரூபாய்க்கு வாங்கணும் 5 சீட்டு. நம்மளுக்கெல்லாம் லக்கு எல்லாம் இருக்குன்னு நான் நம்பிக்கையில் சும்மா வாங்க 200 ரூபா ஒரு பிரியாணி வரும்னே. சரி, கேரளா வந்து வாங்க போனேன், எப்படி வாங்க பார்க்கலாம் அப்படின்னாரு. சரி வாங்கி வச்சுருக்கிறேன். அது என்ன எது தெரில, நம்மளுக்கு பார்த்தா தான் தெரியும். நிறைய இடத்துல பிரியாணி எல்லாமே 100, 130, 150 அவ்வளோதான் ப்ரைஸே இருக்குது சிக்கன் பிரியாணி. பட் சிக்கன் பிரியாணி மட்டும் வேறு லெவலுங்க. கேரளாக்குள்ளே நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. என்ன ஊர் மக்கள், இது கரெக்டாக நெட்வொர்க் கிடைக்க மாட்டுது. இங்கேருந்து 4 கிலோமீட்டர் ரூம் ஸ்டே இருக்கிறது. மேப் போட்டால் எடுத்துக்கவே மாட்டுது. ஐயோப்பா, வர்ற கோத்துக்கு அப்படியே பொருள் எடுத்து தேவையில்லாம எதுவும் பண்ணிடாதடா. மழை வேற தூரம் போட்டுனே இருக்குதா, கேமரா கழுறதும் மாட்டுறதுமா ஆகி போச்சு எங்களுக்கு. கொஞ்ச நேரம் மழை கம்மியாக இருந்தால் வேக் பண்ணுறது நிறையா இருக்கும். இல்லை திரும்ப ரெயின் கோட் எடுத்து மாட்டி நிற்கிட்டுலாம் போக முடியாது. திரும்ப மழை ஜோரம் ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம்னா மீடியா மூடு போயிடும் கோப்ரோ. அதுதான் ஒன்று பெரிய இம்சை. Insta 360 கூட ஒன்றும் ஆகாது, அதுவும் வாட்டர் ப்ரூஃப் தான். இந்த மாதிரி ரெயினுக்கெல்லாம் சப்போர்ட் ஆகும். என்னதான் வாட்டர் ப்ரூஃப் இருந்தாலும் அவ்வளோலாம் கம்பல்சரி இருக்காதுங்க, தண்ணி உள்ளே போயே போகும். மக்களே, இன்னைக்கு ரூம் ஸ்டே எங்கே தான் பாருங்கள். என்ன தெரியுதா, பேஷன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் காய், எல்லாம் பிஞ்சு பூசணிக்காய் மாதிரி இருக்குது. தோட்டமெல்லாம் இருக்குது, கொய்யா தோட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இடத்துல ரூம் ஸ்டே எடுத்துருக்குது. இன்றைக்கி
120 rupees டோட்டலாக. இந்த மாதிரி சூப்பராக இருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரி. அதோ வில்லேஜுக்குள்ளே வந்துருக்குறோம். மெயின் ரோடு வந்து ஒரு 5 கிலோமீட்டர் முன்னாடி வந்துருக்குறோம். கொய்யா தோட்டம், பைக் அங்கே நிற்கிது, எல்லாம் சூப்பராக இருக்குதுங்க. ரூம் காட்டுறதுங்க உங்களுக்கு. ரூம் இன்னும் வேறு லெவலில் இருக்குது. பப்பாயை பாருங்கள் பழுத்துட்டு இருக்குது. பேய் மாதிரியே செட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது நைட்டில் யாருன்னா பார்த்தானா கண்டிப்பாக பயந்துருவாங்க. ஒரு 12 மணி 11 மணி. மக்களே ஊர் பேர் முத்தாங்கா. என்னங்க முத்தாங்கா? ஏதோ கோயிலுங்க, இது ஊர் இல்லை. குட்டி பையா ஓரம்படா. ஏன் ரோட்டுக்கு வர? அப்போ உள்ளே போய் விளையாடுப்போ. வா செம்மையாக இருக்குது, அல்டிமேட்டுங்க. வேறு லெவலில் சூப்பராக இருக்குது.